உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜூலி தெரியும்ல. ஜூலியில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதாங்க நம்ம கிட்னி திருடி அக்கா ஏதோ வீடியோ போட்டுக்கிறோம், கொஞ்சம் பாருங்களேன். நானும் ஜெயிலுக்கு போறேன். அதே மாதிரி நீ வெளியே வந்தா உன்னை வெட்டிடுவேன், குத்திடுவேன், உனக்கு கண்டந்துண்டமாக்கிடுவேன், சாவடிச்சிருவாங்க, உன்னை எப்படி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் என்ன வெறும் வாய்ஸ் அவுட் தானா? நானும் நின்று பார்த்துட்டே தூரத்துல ஒரு 2-3 பேர் மட்டும் டிவிக்கே அப்படின்னு கட்டிட்டு போனாங்க. அதுவும் மைனர் பசங்க தான். அடுத்தடுத்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ப்ளீஸ் வெயிட். உங்களுக்கு அவ்வளோ பயம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கு போலீஸ்காரை வந்து காவலுக்கு வச்சு நாங்கள் உக்காந்துங்கிறீங்க? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே பிரச்சாரம் பண்ண போகிறீங்களா முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே. அவ்வளோ பயம். இதில் ஆளே இல்லாத இடத்துல யாருக்கு தான் டீ ஆத்துறீங்க அப்படின்ற கதையா? அங்கே ஆளே இல்லை, அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்க? நம்ம டிவிக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நான் ஒரே விஷயம் தான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஜூலியை எங்காச்சும் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்கெட் வாங்கி போடுங்க. உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் உதவி பண்ணுங்க. அதுக்காக தான் அவங்க ரோட்டில் நின்று கத்திட்டு இருக்காங்க. நம்ம தளபதி ஆச்சு வந்த உடனே உங்கள் மேலே இருக்கிற அந்த கிட்னி திருட்டு எல்லா கேஸுமே வந்து நாங்கள் அடிச்சு விட்றோங்க்கா. எதுக்கு நீங்கள் ரோட்டில் வந்து நீங்கள் அசிங்கமாக கத்திட்டு இருக்கீங்க? ஜூலி அக்காவை வந்து இதுக்கப்புறம் யாருமே வந்து திட்டாதீங்க. பாவம், அவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்காக இந்த மாதிரி ரோடாக சுற்றி எல்லாரோட பிச்சை எடுக்கிற நம்ம நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா டிவிக்கே தான். தயவு செஞ்சு இதோட ஜூலி அக்காவை ட்ரோல் பண்ணுறதை நிறுத்திடலாம். பாவம்டா, அவங்க கிட்னி திருடி ரொம்ப பாவம்.